வசந்தம் டிவி நேயர்களுக்கு இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு மலரும் பூமி நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மலரும் பூமி நிகழ்ச்சியானது ஏராளமான விவசாயம் சம்பந்தமான பல்வேறு தகவல்களை வார வாரம் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று நாங்கள் இலங்கையில் பரவலான இடங்களில் பயிரிடப்பட்டாலும் ஒரு சில மாவட்டங்களில் மாத்திரம் மிக சிறப்பாக பயிரிடப்பட்டு கொண்டிருக்கும் சின்ன வெங்காயம் பற்றியதான பல்வேறு தகவல்களை உங்களுக்காக நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதிமேதகு ஜனாதிபதி அவர்களின் சுபிட்சத்தின் நோக்கு என்னும் செயற்திட்டத்தின் கீழ் வட மாகாணத்திலே யாழ் மாவட்டத்திலே 16 பயிர்களுக்கான திட்டமானது தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதிலே முக்கியமாக நெற்பயிர் மற்றும் அவரை இன பயிர்களான பயறு, உளுந்து, கவுப்பி மற்றும் சோளம், இவற்றுக்கு மேலதிகமாக எமது யாழ் மாவட்டத்திலே மிகவும் பிரபல்யமாக இருக்கிற சின்ன வெங்காய செய்கை மற்றும் செத்தல் மிளகாய் உற்பத்தி போன்ற திட்டங்களானது தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதற்கு விவசாயிகள் முழு ஒத்துழைப்பு வழங்கி அந்த திட்டத்தினை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலேயும் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே முக்கியமான பயிராக காணப்படுகின்ற சின்ன வெங்காயத்திலே உண்மை விதை உற்பத்தி என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஏனென்று கேட்டால் நாங்கள் இந்த சின்ன வெங்காயத்துக்காக பயன்படுத்துகின்ற நடுகை பொருளாக பயன்படுத்துகின்ற குமிழ்களின் அளவு மிகவும் கூட. ஒரு ஹெக்டேர் விஸ்தீரணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுக்கு 2 மெட்ரிக் டன் அளவான விதை குமிழ்கள் தேவைப்படும். அந்த விதை குமிழ்களை நாங்கள் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட 2 போகத்திலேயுமே நாங்கள் இந்த சின்ன வெங்காய செய்கையை மேற்கொள்வது காலபோகம் மற்றும் சிறுபோகத்திலே மொத்தமாக கிட்டத்தட்ட 4000 ஹெக்டேர் விஸ்தீரணத்திலே நாங்கள் இந்த சின்ன வெங்காய செய்கையை மேற்கொள்கிறோம். நாங்கள் அந்த 4000 ஹெக்டேருக்கு கிட்ட அன்னளவாக 8000 மெட்ரிக் டன் குமிழ்கள் தேவைப்படும். இந்த 8000 மெட்ரிக் டன் குமிழ்களில் நாங்கள் 50% உண்மை விதைகளின் ஊடாக பயன்படுத்துவதாக இருந்தால் 4000 மெட்ரிக் டன்னை உணவு தேவைக்காக பயன்படுத்தலாம். ஆனபடியே அந்த விவசாயிகளுக்கு உணவு தேவைக்குரிய குமிழ்களை வழங்குவதுடன் தங்களோட உற்பத்தி செலவையும் குறைப்பதற்கு இந்த உண்மை விதை உற்பத்தி மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. கடந்த போகத்திலே யாழ் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 2500 கிலோ உண்மை விதை நாங்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்திருந்தார்கள். நமது விவசாய திணைக்களத்தின் ஒத்துழைப்போடு அதிலே நாங்கள் 2500 கிலோன்னா கிட்டத்தட்ட 500 ஹெக்டேர் விஸ்தீரணத்துக்குரிய விதைகளை நாங்கள் விவசாயிகளுக்கு வழங்கி அந்த குமிழ்களின் தேவையை குறைத்திருந்தனர். அதனூடாக விவசாயிகள் நன்மை பெற்றிருப்பதை எம்மாலே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இலங்கையின் வடமாகாணத்தில் விவசாயிகளால் வெங்காய உற்பத்தியானது 2 தேவைகளை நோக்கமாக கொண்டு செய்கை பண்ணப்பட்டு வருகின்றது. ஒன்று விதை குமிழ் உற்பத்தி, மற்றது உண்மை விதை உற்பத்தி. உண்மை விதை உற்பத்தி மூலமாகவும் விதை குமிழ் உற்பத்தி மூலமாகவும் நாம் தொடர்ந்து வெங்காய செய்கையை மேற்கொண்டு வரலாம். விதை குமிழிலும் பார்க்க விதை உற்பத்தி மூலம் வெங்காயத்தை நாங்கள் செய்கை பண்ணும்போது அதனால் கிடைக்கும் வருமானம் அதிகளவாகவும் செலவு மிகவும் குறைவாகவும் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது விதை குமிழ்களை பயன்படுத்தும் போது நோய் தாக்கம் மற்றும் பீடைகளின் தாக்கம் அதிகளவில் காணப்படுகின்றது. ஆனால் விதைகளை பயன்படுத்தும் போது அதனுடைய தாக்கம் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. இதனால் தற்போது வடமாகாணத்தில் விவசாயிகளால் விதைகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்வது அதிகரித்து கொண்டு வருகின்றது. வெங்காய உண்மை விதை உற்பத்தியை வருடத்திற்கு 2 தடவைகள் மேற்கொண்டு வருகின்றனர். அதில் ஒன்று பெரும்போகம், மற்றது சிறுபோகம். சிறுபோகத்திலும் பெரும்போகத்தில் செய்யப்படும் விதை உற்பத்தியில் அதிகளவான விளைச்சல் ஏற்படுகின்றது. காரணம் காலநிலை பிரச்சனை. சிறுபோகத்தில் அதிகளவு வெயில்
காரணமாக அதன் உற்பத்தி அதாவது பூக்கும் தன்மை வந்து குறைவடைவதனால் விதைகளின் உற்பத்தியும் குறைவடைந்து வருகிறது. பெரும்போகத்தில் நிலவும் பனிகால காலநிலையினால் பூக்கும் தன்மை வந்து அதிகமாக காணப்படுகின்றது. அதனால் விதை உற்பத்தியும் அதிகரிக்கின்றது. பல்வேறு வகையான வெங்காய வகைகள் விதை உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்ற வருகின்றன. அதிலும் பெரும்பான்மையாக வேதாளம் இனம் மற்றும் CON5 அதாவது கோயம்புத்தூர் ஒனியன் 5 என்ற இனமும் தற்போது வடமாகாண விவசாய திணைக்களத்தினாலும் மகா இலுப்பல்லம கிளஸ்டர் ஒனியன் 1 என்ற இனமும் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் முதலில் தாய்க்குமிழ்கள் தோட்டத்தில் நடுகை செய்யப்படும். அதன் பின்னர் நடுகை செய்யப்பட்டு 35 நாட்களிலிருந்து 45 நாட்களுக்குள் பூத்தல் ஆரம்பிக்கும். பூத்தல் ஆரம்பிக்கின்ற தருணத்தில் நாங்கள் தோட்டத்தில் வந்து பூக்கின்ற தன்மையை வந்து அதிகரிக்கிறதுக்காக தேனீகளை வளர்க்கிற செயல்முறைகளை வந்து விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்ல, வயலை சுற்றி பூக்கும் தாவரங்கள் அதாவது செவ்வந்தி அப்படியான தாவரங்களை வந்து வளர்ப்பதன் மூலம் தேனீக்களை நாங்கள் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வருவதனால பூக்கின்ற தன்மை வந்து அதிகரிக்கின்றது. வெங்காயம் பூத்து கொண்டிருக்கும் போது அதனுடைய பாரம் வந்து இப்போ தாவரத்துக்கு அந்த ஆதாரம் வந்து போதாத இருக்கின்ற காரணத்தினால நாங்கள் பாத்திகளை சுற்றி தடிகள் நடப்பட்டு வெங்காய பூவிற்கான ஒரு ஆதாரத்தை வழங்குவோம். அப்படி வழங்கி வெங்காய பூக்கள் பூத்து ஒரு 80% பூக்கள் வந்து கருப்பு நிறத்தை அடைஞ்சிட்டுதுன்னு சொன்னால் அது வந்து ஒரு அறுவடை காலத்தை வந்து கிட்டிட்டுது அப்படி என்று சொல்லி விவசாயிகள் நம்புவார்கள். அதன் அடிப்படையில் முதல்ல வெங்காய பூவின் அடிப்பகுதியில் இருந்து 15 சென்டிமீட்டர் நீள தாள்களோட வந்து வெங்காய விதைகள் வெட்டப்பட்டு வெயிலில் வந்து காய வைப்போம். காய வச்சு ஃபுல்லாக எல்லா காய்களுமே கருப்பு நிறமாக மாறியதோடு நாங்கள் அதை பிரித்தெடுத்து கைகளினால் அல்லது இயந்திரங்கள் மூலமாக நாங்கள் அதை உறைஞ்சி கைகளினால் என்றால் ஒரு தூய்மையான ஒரு இடத்துல பூக்களை வந்து நாங்கள் அதில் போட்டு கைகளால் உறைஞ்சி விதைகளை வந்து பிரித்தெடுப்போம். அப்படி இல்லை என்றால் பெரிதளவில் விதை உற்பத்தி நடைபெற்றால் அதனை கைகளினால் செய்வது வந்து மிகவும் கடினமானதாக இருக்கும். ஆகவே அதை இயந்திரத்தில் போட்டு அதாவது விதை பிரித்தெடுக்கும் வெங்காய உண்மை விதை பிரித்தெடுக்கும் இயந்திரம் அதில் போட்டு அதன் மூலமாக தரம் பிரித்து ஒவ்வொரு விதைகள் கிரேட் 1 கிரேட் 2 அப்படின்னு சொல்லி விதைகளை வந்து நாங்கள் பிரித்தெடுத்து கொள்வோம். வெங்காய உண்மை விதை உற்பத்தி செயற்பாட்டின் விளைச்சலை நோக்குவோமானால் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் உண்மை விதை உற்பத்தி செய்கை நடைபெற்றால் சரியான விவசாய செய்முறை நடவடிக்கைகளின் மூலம் காலநிலைகளின் பிரச்சனைகளும் காணப்படாதவிடில் 1 ஏக்கருக்கு 120 கிலோ தொடக்கம் 140 கிலோ வெங்காய விதைகளை வந்து உற்பத்தி செய்ய முடியும். இது வந்து பெரிய ஒரு தொகையான வருமானத்தை விவசாயிகளுக்கு ஈட்டிக்கொள்ள முடியும். ஏனெனில் 1 கிலோகிராம் வெங்காய விதைகள் வந்து 15,000 ரூபாவிற்கு மேல் வந்து விற்பனை செய்யப்படுகின்றது.
சின்ன வெங்காயம் சம்பந்தமான ஏராளமான விஷயங்களை இந்த நிகழ்ச்சி நாங்கள் சந்தோஷமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ சின்ன வெங்காயம் இலங்கையில் வந்து பல்வேறு இடங்களில் பயிர் செய்யப்பட்டு கொண்டிருந்தாலும் ஒரு சில மாவட்டங்களில் தான் அதிகமாக பயிர் செய்யப்படுகிறது. குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் இந்த சின்ன வெங்காயமானது சிறுபோகம் பெருபோகம் என 2 போகங்களாக மிக சிறப்பாக பயிரிடப்பட்டு கொண்டு வருகிறது. சின்ன வெங்காயத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக 65 நாட்களிலே பயிரை வந்து அறுவடை செய்யக்கூடிய ஒரு பயிர் அப்படின்றதுனால யாழ்ப்பாணத்தில் அதிகமான இடங்களில் இந்த பயிரானது மிக சிறப்பான முறையில் அறுவடை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகமான மழைவீழ்ச்சி இல்லாத இடங்களிலும் அதிகமான மழையை தரக்கூடிய இடங்களிலும் 2 காலங்களில் மாற்றி மாற்றி இந்த சின்ன வெங்காயமானது பயிர் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பெருபோகத்தில் அதிகமான விளைச்சலையும் சிறுபோகத்தில் அதைவிட சாதாரண ஒரு விளைச்சலையும் தரக்கூடிய இந்த சின்ன வெங்காயமானது இலங்கையிலிருந்து வேறு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படாவிட்டாலும் இலங்கையில் உள்ள மக்களுக்கு உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான முறையிலே இங்கே பயிரிடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய பகுதி கூட இலங்கையில் மிக சிறந்த முறையிலே சின்ன வெங்காயம் அறுவடை செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக ஆசிய நாட்டை பொறுத்தவரையிலே சமையலிலே முக்கிய இடம் பிடிக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த சின்ன வெங்காயம் இருக்கிறதன் காரணமாக ஆசிய நாட்டில் அதிகமான பயிர் செய்கைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பயிராக இந்த சின்ன வெங்காயம் இருக்கிறது. இது சமையலுக்கு மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய சித்த மருத்துவத்திலும் கூட முக்கிய இடமாக இந்த சின்ன வெங்காயம் இடம்பெறுறது அப்படின்றத சொல்லலாம். வெங்காயம் வந்து லெலிலேசிய ஃபேமிலி குரப்பன். இது வந்து நாங்கள் வடமாகாணத்தில் வந்து பிரதானமாக பணப்பயிர்ன்னு சொல்கிறாங்க. ஏனது பணப்பயிர்ன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட், அதாவது உற்பத்தி செலவு வந்து அதிகமாக காணப்படுது. அதால் வந்து இது விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவு அதிகமாக இருக்குன்னா அவங்களோட விற்பனைக்கு அதிகமாக கை கொடுக்குறதால இதை வந்து சொல்கிறாங்க பணப்பயிர்ண்டு. இது வந்து பிரதானமாக ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இலங்கையில் வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னு சொன்னோம்னா ஒரு ஆளுக்கு ஒரு வருஷத்துக்கு 15 கிலோவுக்கு மேலே தேவைப்படுது. ஆனால் எங்களோட உற்பத்தி வந்து சரியான குறைவாக போய்கொண்டிருக்கிறதால இதை நாங்கள் ஆரம்பத்தில் இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி செய்து கொண்டு இருந்தோம். இது இம்போர்ட் பண்ண பூவுக்காக நாங்கள் வந்து CO N500, அதாவது கோயம்புத்தூர் N500 இனத்தை வந்து இந்தியாவிலேருந்து நாங்கள் இறக்குமதி செய்தோம். விவசாய ஆராய்ச்சிகள் மூலம் புது புது இனங்களை உருவாக்கி அதிலேருந்து வித உற்பத்தியை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அதில் வந்து மிக பிரதானமாக ஒன்று தான் வந்து MICLO1, அதாவது மகா இலுப்பெலும்பு கொலஸ்டரோனியா. நாங்கள் வந்து வெங்காயத்தில் யாழ்ப்பாணத்தில் பார்த்திங்கன்னா அதிகளவான இனம் இருக்குது. வேதாளன், வெள்ளாரன், ஜெஃப்னா லோக்கல் பல வகையான இனங்கள் இருக்காலும் ஒரு சில இனங்கள் மூலம் பூக்கும். அதை பூக்குற இனங்கள் வந்து வெள்ளார இனங்கள் என்று சொல்லுவோம். அந்த வெள்ளார இனங்களில் இருந்தால் நாங்கள் பூத்து அதிலேருந்து நாங்கள் விதைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் ஏன் விதைகளை உருவாக்கணும்னு சொல்லணும்னா அதிகளவான குமிழ்ஸ், அதாவது குமிழ்ஸை நடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஃபீல்டுக்கு அதிகளவான குமிழ்ஸ் தேவைப்படுது. ஆனால் சீட்ஸ் மூலம் நாங்கள் வெங்காயத்தை உற்பத்தி செய்யணும்னா குறைந்தளவு சீட்ஸை பயன்படுத்தியே நாங்கள் ஒரு பெரியளவான நிலப்பரப்புக்கு நடக்கூடியதாக இருக்கும். என்ற வெங்காய அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷங்கள் இருக்கும். நான் சின்ன பிள்ளை இருக்கையே இந்த குடும்பத்தில் வெங்காயம் செய்து கொண்டு வந்தவன். அந்த காலத்தில் இந்த சின்ன வெங்காயம் தான் செய்கிறது. அந்த சின்ன வெங்காயம் பிறகு என்று அறிய கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் இந்த வேதாளங்காயும் வல்லாரக்காய் என்ற காயலும் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அது டீட்டெயில்ஸ் அது என்ன மாதிரி வேதாளங்காய் வல்லாரக்காய்ன்னு விசாரித்து பார்த்தா
இந்தியாவில் வேதாரண்யம் என்ற இடத்துல இருந்து கொண்டு வந்த காய வேதாளங்காய் என்றும், கர்நாடகத்தில் பெலாரி என்ற இடத்துல இருந்து கொண்டு வந்த காயை வல்லாரக்காய் என்று சொல்லி கொண்டு வந்தவன். அது ரெண்டும் அநேகமாக மாக்கல்ல வரையக்குள்ள அந்த சின்னக்காய், ஆரம்ப சின்னக்காய் கைவிடப்பட்டு போச்சு. இப்போ ரெண்டும் தான் ஓரளவுக்கு அந்த கிலோலிக்கிற காசில் கூட, இனி ஆட்களும் அதை பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னா கூட. ஏன்னா அந்த இனங்கள்லாம் பெருத்து வந்து கடைசியாக கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி புது இனங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண துவங்கினாங்க. அந்த சீட்ஸ் வந்தது, CON5 என்ற இனம் வந்தது. அந்த CON5 என்ற இனம் வந்து அது அநேகமாக யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக அந்த இனம்தான் இப்போ கூடுதலாக மார்க்கெட்டை பிடிச்சி கொண்டு வருகுது. ஆனால் இப்போ தான் எங்களோட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஒரு இனம் MIC1 சொல்லி புது இனத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுவும் நான் நட்டேன் நான். ஆனால் பரவாயில்லை, அதுவும் நல்லா வருகுது. ஆனால் அநேகமாக இந்த நர்றாக்கிறது CON5 வர்க்கத்தை தான் நட்டு கொண்டு வருகினேன். ஆனால் எங்களை பொறுத்தளவில் இந்த வெங்காயம் செய்து கொண்டு வரையக்குள்ள இது ஒரு லோட்டரி மாதிரி என்று சொல்லலாம். சில காலத்தில் எங்களுக்கு கிளைமேட்டுகளும் ப்ரைஸுகளும் வாட்சி வரையக்குள்ள நல்ல லாபம் ஏற்படும். சில காலத்தில் கிளைமேட்டும் பிழைச்சி விலையும் குறைஞ்சது என்றால் டவுனாக போகும். சில வேளையில் நாங்கள் உற்பத்தி செய்து கொண்டு வரையக்குள்ள கவர்மெண்ட் இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி விட்டதாக இருந்திருந்தால் எங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும். அதால் அநேகமாக இந்த அராலி ஏரியாவிலே அநேகமாக எல்லோரும் நடமாட்டினேன். ஆனால் இப்போ கடந்த 2 வருஷமாக கடந்த காலத்திலே இந்தியாவிலேருந்து இந்த சின்ன வெங்காயத்தை இறக்குமதி அரசாங்கம் நிப்பாட்டினதாலே இந்த அராலி பூரா இந்த நெல் விதைக்கிற தேசத்தை விட முழு காணியிலும் வெங்காயம் இருக்குது. காரணம் என்னென்னா எங்களோட விலை கொஞ்சம் கூட. இந்தியாவின் காஸ்ட் ஆஃப் லிவிங்கோட நாங்கள் வெங்காயம் செய்யலாம்டா. அவைக்கு தண்ணி ஃப்ரீ, லேபர் காஸ்ட் குறைவு. அவைண்ட உற்பத்தி செய்கிற வெங்காயம் அவைக்கு உற்பத்தி செலவு 30 ரூபா முடியும் எங்களோட காசுக்கு. ஆனால் எங்களோட உற்பத்தி செலவு 70 ரூபா முடியும். அதனுடைய நாங்கள் செய்து கொடுக்கலாத பொறுத்தரும் செய்கிறேன், ஒரு சிலர் தான் செய்வினேன். ஆனால் இப்போ அந்த அரசாங்க இறக்குமதியை நிப்பாட்டினதால் இப்போ விலை வந்து 150 ரூபாய்க்கு மேலே போகுது. ஆனபடியாக எல்லாரும் அந்த வெங்காய செய்கையை ஈடுபட்டு கொண்டு வருகிறேன். நான் இப்போ இங்கே அராலியில் இந்த நெல் விதைக்கிற விட போன வருஷம் இந்த நெல் விதைக்கிற தேசத்தை விட இந்த வெங்காயம் நட்ட தேசம் கூட. எல்லாரும் வெங்காயம் நடுறதுல தான் ஈடுபட்டுருக்கேன். ஆனபடியாக புது புது இனங்களையும் கொண்டு இருக்கிறேன். அப்போ நான் அநேகமாக என்ன செய்தேன்டா, நான் கொஞ்சம் இந்த டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து சில புது இனங்கள் இதுகளை செய்து கொண்டு வர்றது டிபார்ட்மெண்ட்டோட. சுருங்க சொன்ன என்னென்னா, எந்த மனதிலே ஒரு ரிசர்ச் ஆட்டிடியூட் தான் எனக்கு இருக்கு. ஆனபடியாக நான் அந்த வெங்காயத்தில் புது இனங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நான் புது இனங்களை சேர்க்கிறது, புது முறையை செய்து பார்க்குறேன். இந்த மேடையில் போட்டதுகளெல்லாம் நான் தான் செய்கிறேன். என்னென்னா, ஏன் செய்கிறது காரணம் என்னென்னா, இந்த டிசம்பர் காலத்தில் இந்த கட்டும் ஈரம் இருக்கிறதால தான் வெங்காயம் பழுதாகிறது. உதாரணமாக என்னோட சொல்லி சொன்னால், இப்படி இந்த ஈரம் கூடுனதால் இந்த வெங்காயத்தில் வந்து அது அழுகல் வர பார்க்குது. அப்போ பாத்தியில் நட்டாக்களுக்கு கூடுதலாக அழுகல்லாம் வந்து இப்போ அநேகமாக வந்து இது நான் இந்த மேடையில் நட்டதால் கூடுதலாக நல்லா இருக்குது. இந்த வெங்காயத்தை நான் மேடையில் முதல் ஆரம்பத்தில் 6ஆம் தேதி நட்டேன் நான். ஆனால் எனக்கு மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்க இது உருப்படியாக வருமோன்ற ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போ தான் எனக்கு ஒரு மன நிம்மதிக்கு வந்திருக்கேன்டா, இதில் இருந்து இந்த முறை சீட்ஸ் எடுக்கலாம் போல கிடக்காண்டி இப்போ 1 கிழமைக்கு முதல் அவுட்டண்டு யோசிச்சினேன். ஆனால் இப்போ நிம்மதி எடுக்கிறேன்டா கிடைக்குமாண்டு. அதாலே எனக்கு இந்த அழுகல் வருத்தமும் குறைஞ்சு போச்சு. இன்றைய மலரும் பூமி நிகழ்ச்சியில் சின்ன வெங்காயம் பற்றியதான பல்வேறு தகவல்களை உங்களுக்காக வழங்கியிருந்தோம்.
குறிப்பாக இலங்கையில் பல பகுதிகளிலே பயிரிடப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சின்ன வெங்காயம் எவ்வாறு பயிரிடப்படுகிறது, அதனுடைய அறுவடை காலம் எப்படி நடைபெறுகிறது, எந்தெந்த காலங்களில் இந்த சின்ன வெங்காயத்தை பயிரிடலாம், இது போன்ற பல்வேறு தகவல்களை உங்களுக்காக வழங்கியிருந்தோம். இந்த தகவலானது எங்களுடைய நேயர்களுக்கும் எங்களுடைய ரசிகர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் மிக சிறந்த ஒரு தகவலாக மாறியிருக்கும். அடுத்த வாரமும் இன்னும் ஒரு சிறப்பான விஷயத்தோடு மலரும் பூமி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.